ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வெரிஸ் பேஜில் பில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேல்ஸ் பேஜில் இருக்கோம். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. நமக்கு எந்த கேட்டகரிஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபனுங்கிற கேட்டகரிஸை நான் சூஸ் பண்ணேன். இப்போது தோசை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டைனிங், பார்சல் அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்குது. இதில் குவான்டிட்டி எவ்வளவோ அதில் சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் டாப்பிங்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம டாப்பிங்ஸ் கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. கீழே வந்து இந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேக்ஸிமைஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பில்லிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு. இப்போ நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்காக ஆட் கஸ்டமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இங்கே ஃபோன் நம்பர் அண்ட் நேம் கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா கொடுத்துக்கிறேன், நேம் டெமோன்னு கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ், ஆட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பாருங்கள், தோசை சீஸ் ரெண்டும் வந்துருச்சு. டோட்டல் அமௌண்ட் 100 வந்துருச்சு. இங்கே கேஷ் தான் கஸ்டமர் பே பண்ணாங்க அப்படின்னா இங்கே நம்ம கேஷை என்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டோட்டல் அமௌண்ட் 100, 200 பே பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரிமைனிங் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற பேலன்ஸும் இங்கே காட்டிடும். இல்லை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த பில்லு ஹோல்டு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ஹோல்டு பில் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு நம்ம கடைசியாக வந்து சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும், நம்ம பிரிண்ட் ஆகிடும் பில்.